அடுத்த வருஷம் இன்னும் 15 மாதத்தில் பார்த்தீங்கன்னா சட்டசபை தேர்தல் வரப்போகுது. 4 முனை போட்டியா 5 முனை போட்டியான்னு தெரியல. நம்ம ஒவ்வொரு கட்சியோட பற்றி மெயினான இருக்க 5 பார்ட்டிகள் பற்றி பாசிட்டிவ் அண்டு அவங்களோட என்ன சேலஞ்ச் இருக்குது, அவங்க என்ன பண்ணால் திரும்பி பவருக்கு வர முடியும் அப்படிங்கிறத காமன் மேனாக ஒரு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா பெரிய பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டோ பெரிய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம நியூஸ் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க இந்த பார்ட்டி இப்படி போயிட்டு இருக்காங்க, இவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, இவங்க என்ன பண்ணால் நெக்ஸ்ட் டைம் பவருக்கு வர போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்லா பார்ட்டியோடையும் பாசிட்டிவ் ப்ளஸ் அவங்களோட சேலஞ்சஸ் என்ன பண்ணால் அவங்க நெக்ஸ்ட் டைம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரூலிங் பார்ட்டி டிஎம்கே பார்ட்டியோட ப்ளஸ் அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் சைட் பார்ப்போம். டிஎம்கே பார்ட்டி இன்னைக்கு தேதியில் நம்பர் 1 பார்ட்டின்னு சொல்கிறாங்க, கிளைம் பண்ணிக்கிறாங்க. பட் ஆப்வியஸாக பவரில் இருக்கிறனால அவங்க தான் நம்பர் 1 பார்ட்டி. 10 இயர்ஸ் கழிச்சு இப்போ பவருக்கு வந்திருக்காங்க. ஒரு சாலிடான ஒரு கூட்டணியோடு இருக்காங்க. அது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 6 வருஷமாக ஒரு 2-3 எலெக்ஷனாக பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டணியை இன்டாக்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏத்தாப்பில் ஒரு 4 பேர் தனித்தனியாக இருக்கிறப்ப ஒரு சைடு மட்டும் 4-5 பேர் சேர்ந்து இருக்கிறப்ப ஈஸியாக வின் பண்ணிடலாம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தொடர்ந்து கன்சிக்யூட்டிவாக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செலெக்ஷன் ஜெயிச்சுட்டு வராங்க. இதில் 21 + 24ல் பார்த்தீங்கன்னா 40 ஸ்வீப் பண்ணாங்க. இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட், பெரிய ப்ளஸ் பாயிண்ட். தென் பார்த்தீங்கன்னா இந்த 1000 ரூபா கொடுக்குறது நமக்கு வேறுபட்ட கருத்து இருக்குது. அதை நம்ம இன்னொரு வீடியோ கூட சொல்லியிருந்தோம். பட் இது ஒரு 1000 ரூபா கொடுக்குறதா இருக்கட்டும், பெண்களுக்கு இலவச பஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் கூட ஒரு சில இதில் நல்ல இம்பாக்ட் ஏற்படுத்தும். காமனில் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல இம்பாக்ட் ஏற்படுத்தும். நிறைய பெண்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1000 ரூபா மாதம் 1000 ரூபாவில் அவங்களுக்கான செலவுகள் சில ரீசார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய செலவுகள் பண்ணுறப்ப இது ஒரு கீ ஃபேக்டராக பார்த்தீங்கன்னா டிஎம்கே ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். மைனஸ் பாயிண்ட்டாக நெகட்டிவ் சைடாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு அதிருப்தி அலை, இந்த ஒரு 3.5 வருஷமாக இவங்களோட 4 வருஷமாக கவர்மெண்ட் மேலே அதிருப்தி அலை. அதில் மெயினாக இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், தொடர்ந்து நிறையா பேர் போராட்டம் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு அனுமதி கொடுக்கறதா இருக்கட்டும், செய்திகளை மறைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா காமன் மேன் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிருப்தி அலை வந்திருக்கு. ஸோ அதனால இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணியோடு இருக்காங்க. தனியாக நான் கண்டெஸ்ட் பண்ணுறேன், 234 நான் எவ்வளோ சூப்பராக நான் ஆட்சி கொடுத்துருக்கேன், 234 கான்ஸ்டிடுவன்சியும் தனியாக கிளம்பான இந்த கூட்டணியோட பவரில் இருக்காங்க. ஸோ இது மேஜராக அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் சைடாக போயிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணலாம், இன்னும் 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் தான் இருக்குது, சிஸ்டம் இருக்குது, பெரிய சிஸ்டம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் இருக்குது. இதை வச்சுட்டு மெயினாக அடுத்த ஒரு 6-7 மாதத்தில் மழை காலம் வரும். அவங்க சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான மக்களுக்கு பிரச்சனை தர விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான ஒர்க் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு 6 மாதம் பெட்டராக அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா நிச்சயமாக 2026 எதிர்க்கட்சிகள் 3-4 இருக்கும் போது அகைன் பவருக்கு வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இதான் டிஎம்கேவோட ஓவராலாக பெர்ஸ்பெக்டிவ் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களோட ஏதாவது மாறுபட்ட கருத்து இருந்துச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அடுத்தது இன்னைக்கு தேதியில் செகண்ட் பார்ட்டி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் அன்டவுட்ஃபுல்லாக இருக்காங்க, அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்காங்க. என்னதான் ஜெயலலிதா மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடர் இல்லாமல் போனதுக்கப்புறமும் எடப்பாடி தலைமையிலும் சரி ஒரு 75 கூட்டணியோட 75+ சீட்ஸ் ஜெயிச்சாங்க. இப்போ 2024 தோத்தாலுமே கூட 20% அவங்களோட 20% வாக்கை தக்க வச்சுருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் அவங்களோட அந்த பலம் தான் சொல்லணும். பூத் கமிட்டியில் அந்த ஒரு பலம், பூத் கமிட்டியில் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு இருப்பாங்க. அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். என்னதான் ஒரு 10% இப்படி இருந்தாலுமே அவங்களோட ஆட்சி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஏடிஎம்கே தான் பவரில் இருந்தாங்க. அப்படி பவரில் இருக்கும்போது அவங்க செஞ்ச நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் இருக்கும். அந்த ஒரு எஃபெக்டில் தான் அந்த 20ங்கிறது பேஸ் மார்க்காக வச்சுருக்காங்க. 20% ஓட்டு என்றைக்குமே எடுத்துகிட்டு இருக்காங்க. இது போக இன்னும் இப்போ யார் இந்த சார் அந்த ஒரு விஷயத்தில் நல்லா ஆக்டிவாக பண்ணாங்க. இன்னும் 1 இயர் நல்லா ஆக்டிவாக ஒர்க் பண்ணி 2011 எப்படி ஜெயலலிதா தலைமையில் இருக்க ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களோட கூட்டணி வச்சு ஒரு பெரிய கூட்டணி வச்சு போட்டிட்டு ஸ்வீப் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அவங்க கூட்டணி மட்டுமே 200+ நம்பர்ஸ் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி இவங்க கூட்டணி வச்சு ஒரு பலமான கூட்டணி வச்சு ஏடிஎம்கே தொடர்ந்து மக்கள் பிரச்சனை கூட நின்று அந்தந்த ஏரியாவில் அந்தந்த தெருவில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்கு அவங்க பூத் கமிட்டி அவங்க தொண்டர்கள் கூட மக்களோட பிரச்சனை நின்னாங்கன்னா ப்ளஸ் இந்த ஒரு பெரிய கூட்டணி அமைச்சாங்கன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா 2011 ஜெயிக்கிற அளவுக்கு ஜெயிக்காட்டி கூட 2016 திரும்பி பவருக்கு அந்த சீட்ஸை ஏடிஎம்கேயால் எடுத்துட முடியும். இது எங்களோட அப்சர்வேஷன். உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏடிஎம்கே என்ன பண்ணலாங்கிறத. அடுத்து தேர்ட் பார்ட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் நம்ம எடுத்துக்கோம். நாம் தமிழர் மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டுருச்சு. 8% + 8% பார்த்தீங்கன்னா 2024 எலெக்ஷனில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வாங்கியிருந்தாங்க. இப்போ ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா 15% வாங்கிட்டாங்க. ஏன்னா தான் நம்ம ஒரு சைடு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, அவங்க டெபாசிட் கூட வாங்கலை, ஈரோடு கிழக்கு டெபாசிட் வாங்கலைன்னு சொன்னாலும் அவங்களோட க்ரோத் போயிட்டே இருக்குது. எங்கேயுமே கம்மியாகலை, தொடர்ந்து க்ரோத் போயிட்டே இருக்குது. ₹1 கூட ஓட்டுக்கு எதுவும் காசு கொடுக்காமல் இந்த ஓட்டு காசு கொடுக்காமல் இந்த ஓட்டு வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். பிரதான கட்சிகள் எல்லாமே புறக்கணிச்சாலும் தொடர்ந்து களத்தில் பயணிக்கிறது அவங்களுக்கு மேலே ஒரு நம்பிக்கை வருது. ப்ளஸ் அவங்களோட ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தனியாக நிற்கிறாரு இவர். ஏடிஎம்கே டிஎம்கே யார் கூடயும் போகல, பிஜேபி காங்கிரஸ் யார் கூடயும் போகாமல் தனியாக நிற்கிறாரு அப்படிங்கிற அந்த பாயிண்டில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு சில
ஒரு தலைவர் தான் இருக்கார், அது கீழே இல்லை, அந்த மாதிரி சில மைனஸ் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களோட growth பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட்டாக போயிட்டே இருக்குது. எந்த இடத்துலையும் அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா கீழே வரல. இது ஒரு நல்ல சைன் அந்த கட்சிக்கு. இப்போ மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டாலும் ஒரு பூஸ்ட்டாக இருக்குது. இன்னும் ஒரு வருஷம் இன்னும் மக்கள் பிரச்சனைகள் நல்லா முன்னிறுத்தி ஒரு பிரதான வேட்பாளர்கள்லாம் நல்ல ஒரு வேட்பாளராக சூஸ் பண்ணி போட்டாங்கன்னா அவங்க நிச்சயமாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 2026 எலெக்ஷனில் ஒரு சூப்பராக இருக்கும். அதென்னு பார்த்தீங்கன்னா 2026 இது என்னோட தனிப்பட்ட ப்ரெடிக்ஷன், சீமான் அவர்கள் நிற்கிற அந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டஃப் ஃபைட் கொடுப்பாரு. லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தாரு. இந்த டைம் வந்து டஃப் ஃபைட், செகண்ட் பிளேஸ் இல்லை ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர அதிக சான்ஸ் இருக்குது. அவர் ஒருத்தரோட செயல்பாடு எப்படி இருக்குது, சட்டமன்றத்தில் போய் அவரோட செயல்பாடு எப்படி இருக்குது, அவங்க கட்சிக்கே ஒட்டுமொத்தமாக பூஸ்ட்டாக இருக்கும். இது என்னோட கணிப்பு. உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 4வது பார்ட்டி பிஜேபி ரொம்ப நாளாக களத்தில் இருக்காங்க. இப்போ அண்ணாமலைங்கிற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை வந்து தலைவராக இப்போ இருக்கனால கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அவர் என்ன பண்ண போகிறாரு, அவர் ஒரு ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. முன்னே இல்லாத அளவுக்கு இப்போ அவர் பேச்சு பொருளாக அடிபடுறாங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக பார்ட்டி இருந்தாலுமே இந்த அளவுக்கு ஒரு பேச்சு பொருளாக வந்து அடிக்கடி ப்ரெஸ் மீட்டாக இருக்கும், ஏதோ ஒன்று செஞ்சு மக்கள் கவனத்தை வந்து பட்டுக்கிட்டே இருக்காரு. அது பாசிட்டிவாகவும் போகுது, நெகட்டிவாகவும் போகுது. ரீசெண்டாக அந்த தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டது கூட அவரோட கோபம் பார்த்தீங்கன்னா நியாயமானதாக இருந்துச்சு. அந்த சில பேர் அந்த பண்ணுற விதத்தை வேணால், அந்த போராட்ட குணத்தை வேணால் கிண்டல் பண்ணாங்க. பட் கோபம் நியாயமாக இருந்துச்சு. அவர் மேலே தனிப்பட்ட முறையில் ஒரு நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் வந்து கவனிப்பு இருக்குது. முக்கியமாக 40 வயசு கீழே உள்ள இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அவர் கவனிச்சிட்டு இருக்காங்க. அது முக்கியம், ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் ஐடியாலஜி பேசுகிற அவங்களுக்கும் ஒரு ஸ்கோப் இருக்க மாதிரி இருக்குது. வேறு இப்போ டெல்லி மற்ற ஸ்டேட்லாம் ஜெயிச்சுட்டு வரப்போ தமிழ்நாட்டில் எப்படி ஜெயிக்கலாம், எப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பெரிய சேலஞ்ச் என்னென்னா, இன்ன வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக ஒரு சைடு அது எடுபட்டாலுமே ஒரு மதசார்ச்சி அப்படிங்கிற முத்திரை வந்து அவங்க மேலே இருக்குது. அது எந்த அளவுக்கு அவங்க போக்கி எல்லாத்துக்குமான பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு போனாங்கன்னா அவங்களும் 2026 அவங்க தலைமையில் இருக்க கூட்டணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை அவர் தலைமையில் ஒரு லீடர்ஷிப்பாக அவர் என்னென்ன ஸ்டெப் எடுக்க போகிறாரு, இந்த 1 இயரில் ஆல்ரெடி ஒரு பயணம் பண்ணாங்க, இன்னொரு பயணம் என்ன பண்ணுறாங்க, எப்படி போய் மக்களை போய் சந்திக்கிறாங்க, எந்த பிரச்சனையை வந்து ஹைலைட் பண்ணணும், எந்த பிரச்சனையை வந்து புறந்தள்ளணும், அந்த விஷயத்தில் தான் ப்ரெசென்ட் பண்ணுறது, அந்த விஷயத்துலாம் முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ணாங்கன்னா பிஜேபியுமே ஒரு நல்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது 2026 எலெக்ஷனில். ஃபைனலாக தமிழக வெற்றி கழகம் 1 இயர் தான் ஆச்சு பார்ட்டி லான்ச் ஆகி. விஜய்ங்கிற ஒரு சினிமாவில் உச்சத்தில் இருக்க நடிகர் கெரியர் விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. எல்லாரும் ஃபஸ்ட் டேவே எந்த ஒரு மார்க்கெட்டிங், எந்த ஒரு விளம்பரம் இல்லாமல் எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தமிழக வெற்றி கழகத்துக்கு. இன்னும் 1 இயர் கரெக்டாக இருக்குது. அவர் நிறையா ஒரு ஆல்டர்னேட்டிவாக இவங்க 2 பேத்துக்கு நான் தான் மாற்று அப்படிங்கிற சொல்லி களத்தில் இறங்கி அதிகமாக வேலை செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அந்த ஒரு ஸ்கோப்பில் 2026 வின் பண்ணுற சான்ஸ் இருக்குது. ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருப்போம், விஜயகாந்த் அவர்கள் இப்போ வந்தப்போ ஒரு பயங்கர எழுச்சி இருந்துச்சு. அவங்க இருந்த பேச்சு கலைஞர், ஜெயலலிதா 2 பேர் ஒரு ஆளுமைமிக்க தலைவர்கள் இருந்தாங்க. அதே மீறி அவர் 8% ஓட்டு வாங்கினார். அப்படி இருப்ப இப்போ அந்த ஆளுமை இல்லாத தலைவர்கள் இருக்கிறப்ப இவருக்கு இருக்க கிரேஸ், ஃபேன் ஃபாலோவர்ஸ், ஓவராலாக மக்களுக்குமே ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற நிறைய பேர் நினைக்கிற சமயத்தில் இவர் இன்னமும் அந்த ஒரு அக்ரெசிவோட நல்ல ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட், இந்த விஷயந்தான் பிரச்சனை, இந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தி கிராமமாக போய் அவரோட போய் மக்களை சந்திச்சாருன்னா நிச்சயம் பெரிய மாற்றத்தை 2026 உருவாக்க முடியும். ஸோ இதுதான் ஓவராலாக இருக்க எல்லா கட்சியும், மெயினான கட்சி எல்லா கட்சியும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இல்லை சில கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளாக போகிறது அதிக சான்ஸ் இருக்குது. அவங்கள பற்றி நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசல, ஓவராலாக பேசுனதை வச்சு உங்களோட ஒப்பீனியன்ஸ் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். 2026 பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஓட்டு 40 வயசு கீழே இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 கோடி மேலே ஓட்டு போட போகிறாங்க. ஸோ அவங்க கையில் தான் முக்கியம் யார் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய போகிறாங்கிறது இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ASR தமிழ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.